ஹாய் ஹலோ வெல்கம் பேக் செஃப் முருகன் ரெசிபி. இன்றைக்கி நம்ம சேனலில் வந்துட்டு ஒரு வித்தியாசமான ஒரு எக்ஸலண்ட் யம்மி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் ரோஸ்ட். இது வந்து வீட்டில் எவ்வளோ ஈஸியாக எப்படி பண்ணலாங்கிறது தான் இதை நம்ம பண்ணுறோம். ஸோ இந்த ரெசிபியில் வந்து பார்த்திங்கன்னா 3 ஸ்டெப்ஸாக வந்து நான் இதை வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ரொம்ப யூனிக்காக சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3 இதை 3 வந்து கிளியராக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு எக்ஸலண்ட்டான ஒரு அவுட்புட் வரும். ஸோ இதை வந்து இதுக்கு என்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைங்கிறதையும் நம்ம வந்து ப்ரிப்ரேஷன்லேயும் பார்த்துடலாம். ஓகேங்களா? வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்குற நம்மளுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். போனோட தான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு வந்துட்டு ஒரே ஒரு முட்டையை உடைச்சி நான் அதில் வந்து ஆட் பண்ணுறேன். முட்டை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போடுங்க. ஸோ அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணுறோம். ஒரே 1 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு அரிசி மாவு ஆட் பண்ணுறோம். அதுக்கு தேவையான அளவு வந்து நம்ம சால்ட்டு போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஸோ இது எல்லாமே வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதுக்கு தண்ணி தேவையில்லை. நம்ம எக்கோட அந்த இதுவே சரியாக இருக்கும். நம்ம வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு இதை கரெக்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதில் வந்து மேக்னேட் பண்ணுறது, இதை வந்து மேக்னேட் பண்ணும்போது என்ன பண்ணுறீங்கன்னா கரெக்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்து நம்ம வந்துட்டு ஒரு எப்படி சொல்ல நல்ல ஒரு வெசல்ஸில் போட்டு நம்ம அழகாக எடுத்து வந்து ஒரு 4 மணி நேரம் வந்துட்டு அதை ஃப்ரீசரில் வைக்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சின்ன ஒரு 1/2 பீஸ் லெமன் ஆட் பண்ணியிருக்கேன், அதாவது புளிப்புக்காக. இது போடும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா சிக்கன் வந்து நல்லா இன்னும் சாஃப்ட்னஸ்ஸாக இருக்கும். நம்ம வந்துட்டு அதுக்கப்புறம் பொரித்து சாப்பிடும்போது அப்படியே ஃபிஷ்ஷு மாதிரி அந்த ஒரு ஃபீல் இருந்துச்சு. சிக்கன் சாப்பிடும்போது அந்தளவுக்கு அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு, ரஃப் இல்லாமல். ஸோ அந்த மேக்னேட் பண்ணி ஒரு மினிமம் வந்துட்டு ஒரு 1/2 ஹவராவது நீங்கள் வச்சு சமைச்சிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த சாஃப்ட்னஸ் வரும். பார்த்துக்கோங்க. ஸோ இதை வந்துட்டு நான் மேலே வந்துட்டு ஒரு ரேப்பர் போட்டு க்ளோஸ் பண்ணி எடுத்து நான் வந்து ஒரு 1/2 ஹவர் நான் வச்சிடுறேன். ஸோ இப்போ ஆயில் காஞ்சிருச்சு, 1/2 ஹவர் ஆகிடுச்சு. நம்ம வந்து இந்த எடுத்து வச்சுருக்க சிக்கனை வந்து நம்ம பொரித்து எடுத்து வச்சிடலாம். நீங்கள் நார்மலான டெம்பரேச்சர், ரூம் டெம்பரேச்சர்லேயே வைக்கலாம். ஃப்ரீசரில் வைக்கணும்னு அவசியம் கிடையாது இந்த சிக்கனை மசாலா போட்டதுக்கப்புறம். ஸோ அதை எடுத்து நம்ம டைரெக்டாக அப்படியே குக் பண்ணிக்கலாம். நம்ம ஆயில் சூடாகிடுச்சு. 1 பை 1 எல்லா பீஸுமே நம்ம ஆட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது வந்து ரொம்ப வந்துட்டு கிரிப்ஸியாக குக் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. ஓரளவுக்கு வந்துட்டு நார்மலான டெம்பரேச்சர் வச்சு ஃபுல்லாக வந்து அழகாக குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அழகாக வெந்துட்டுருக்கு. இப்போ வந்துட்டு 1 சைடு வந்துட்டு ஆயிடுச்சு. இன்னொரு சைடு வந்துட்டு நம்ம லைட்டாக ஒரு கரண்டியை போட்டு திருப்பி விட்ருவோம். இதை திருப்பி விட்டோன்னா என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த பெரிய பீஸாக இருக்கிறதெல்லாம் உள் சைடு வந்துட்டு கரெக்டாக குக் ஆகிக்கும். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஸோ இது பொரிக்கிற அளவுக்கு ஆயில் இருந்தால் போதும். ரொம்ப ஜாஸ்தியாக நிறைய ஊற்றி வச்சு நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சிக்கன் வந்து கவர் ஆகிற அளவுக்கு இருந்தால் போதும் ஆயில். ஸோ ரொம்ப ஜாஸ்தி தேவையில்லை. அதனால் வந்து அதில் பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கனாலே தெரியும், கலர் பார்த்திங்கன்னா தெரியும். ஃபஸ்ட்டுக்கு இப்போவும் நல்ல முறுமுறுன்னு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா இப்போ வந்துட்டு அழகான ஒரு சின்ன ஸ்ட்ரெயினரில் எடுத்து வச்சுக்கோம் ஆயில் ஃபில்டர் ஆகிறதுக்காக. ஸோ இதே வந்துட்டு நீங்கள் டைரெக்டாக சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு இதுக்கு வந்து நம்ம அடிஷ்னல் வந்துட்டு ஒரு மசாலா வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதை தான் எப்படி பண்ணுறதுங்கிற இப்போ பார்க்கலாம் வாங்க. ஸோ உங்களுக்கு கிரேவி வேணும்னா அதை வந்து கிரேவியாகவும் பண்ணலாம். ஃபுல் ரோஸ்ட்டாக வந்து ட்ரையாக வேணும்னா ட்ரையாகவும் பண்ணலாம். ஸோ இதை நார்மலாக வந்துட்டு ஒரு செமி சாலிட் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்துட்டு இதை ப்ரிப்ரேஷன் பண்ணுவோம். ஸ்டெப் 3 இப்போ நம்ம பார்க்குறது ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ப்ரிப்ரேஷன் வீட்டில் அழகாக சூப்பராக செய்யலாம். நீங்கள் ஒரு டென்ஷனும் இல்லை. சிக்கனை வந்து ஒரே மாதிரி செஞ்சு கொடுத்து போர் அடிக்காமல் இந்த மாதிரி வித்தியாசமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப எக்ஸலண்ட்டாக வரும். இப்போ பாருங்கள், நான் வந்து 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரே ஒரு சின்ன பீஸ் பட்டை போட்டிருக்கேன், 2 அன்னாச்சி பூ போட்டிருக்கேன், ஒரு 2 இலை போட்டிருக்கேன். அன்னாச்சி பூ 1 தான் போட்டிருக்கேன். ஸோ இந்த அளவு போடுங்க போதும் உங்களுக்கு அந்த ப்ரிப்ரேஷனுக்கு. இது வந்து ஜஸ்ட் ஒரு மணத்துக்காக தான் நம்ம ஆட் பண்ணுறோம். நான் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துட்டு சின்னதாக வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரே ஒரு வெங்காயம் தான் இது. நான் சின்னதாக கட் பண்ணி இதை வந்து இது கூட நான் ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயத்தை வந்து எவ்வளோ நைஸாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ நைஸாக கட் பண்ணி போடுங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 பச்சை மிளகாய் வந்துட்டு 2 கீரி நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 4-5 கருவேப்பிலை போட்டுக்கலாம் மணத்துக்கு. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா வதங்கட்டும் வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்ணாடி பதத்துக்கு மேலே போனதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம அடிஷ்னலாக வேறு என்ன ஆட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம எதிர்பார்த்தாலும் வெங்காயம் ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கோம். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசம் போகிற வரையும் லைட்டாக கிண்டிக்கலாம்.
ஸோ இந்த மாதிரி வந்துட்டு கைவிடாமல் நல்லா கிண்டுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த தனியாக இருந்துச்சுன்னு அதாவது கரெக்டாக சேர்த்து கிண்டல் அப்படின்னா சைடில் இருக்கிறதெல்லாம் கருக ஆரம்பிக்கும். ஸோ அதனால் வந்துட்டு கரெக்டாக எல்லாத்தையும் சுற்றி வலிச்சு கிண்டிங்கன்னா தான் உங்களுக்கு கருகாமல் இருக்கும். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு சிட்டி அளவு வந்துட்டு நம்ம வந்து மஞ்சத்தூள் போட்டிருக்கோம், 1 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு மிளகாத்தூள் போடுறோம். இது இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து ஜீரகம் போட்டிருக்கோம், ஜீரா பவுடர். 1 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கோம். இதுக்கு வந்து மசாலா வந்துட்டு இது போதும். ஸோ இந்த நம்ம எடுத்துருக்க 1/2 கிலோ சிக்கனுக்கு இந்த மசாலா வந்துட்டு பர்ஃபெக்டாக வரும், உங்களுக்கு அளவு சரியாக இருக்கும், நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா தேவையில்லை. ஸோ இந்த மசாலா போட்டாச்சு, நல்லா ஒரு 2 நிமிஷம் கிண்டியாச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம தக்காளியை வந்துட்டு நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதுவும் வந்துட்டு நல்லா வந்து பாயில் ஆகிற அளவுக்கு வந்துட்டு இதை வதக்கிடலாம். ஸோ இதை நல்லா மேட்ச் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா இதில் வந்துட்டு சிக்கன் ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணலாம். தக்காளி வந்து நல்லா கொஞ்சம் உடையணும், உடைஞ்சதுக்கப்புறம் வந்து நம்ம சிக்கன் ஆட் பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும், நம்ம அழகாக பொரிச்சு எடுத்து வச்சுருக்க சிக்கனை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் லைட்டாக இதை வந்து ஒரு 2 பிரட்டி விட்டுக்கலாம், நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த சிக்கன் வந்துட்டு பார்த்திங்கன்னா அழகான ஒரு பேட்டர் போட்டு வச்சுருக்கோம். இந்த மசாலா வந்துட்டு ரொம்ப ட்ரையாக இருக்குது. இதில் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சிக்கனோட அந்த பேட்டர் எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா அழகாக அதில் ஃபுல்லாக கவர்ட் ஆகி அப்படியே ரொம்ப ஜூஸியான வந்துட்டு நமக்கு வந்து ஒரு சிக்கன் ரோஸ்ட் வந்து அழகாக ரெடி ஆகும். ஸோ தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன மூடி வச்சிடலாம். ஸோ இப்போ மூடி போட்டு நான் வந்து ஒரு 10 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிவிட்டேன். இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், தண்ணியெல்லாம் எஞ்சிடுச்சு. சிக்கன் அப்படியே பொல்லுன்னு இருக்குது, அவ்வளோ சாஃப்டான ஒரு சிக்கன் இருக்குது, இப்போ ரெடி ஆகிட்டு இருக்குது. ஸோ நம்ம வந்துட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா அடுப்பை வந்து ஃபுல் ஃப்ளேம் வச்சு குக் பண்ணிடாமல் ஃப்ளேமை வந்து தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் கொஞ்சம் மீடியமாக வச்சுட்டு நம்ம ஒரு லெட் போட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா அழகாக அது வந்துட்டு ப்ரிப்பேர் ஆகிட்ருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு, ஃபஸ்ட்டில் நம்ம தண்ணி ஊற்றணும், இப்போ எப்படி இருக்குது பார்த்தீங்களா, அழகாக வந்து நம்ம எதிர்பார்க்குற அந்த செமி சாலிட் கிரேவி வந்து நமக்கு அழகாக எக்ஸலண்ட்டாக ஒரு அவுட்புட் வந்திருக்கு. இதில் வந்துட்டு அடிஷ்னலாக வந்துட்டு நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோன்னா இந்த வந்து நம்ம இதில் இருக்க ஸ்பைசஸ் வந்து நமக்கு வந்துட்டு எக்ஸலண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு காரம் தேவை அப்படின்னா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு அந்த பிளாக் பெப்பர், அதாவது மிளகு தூளை வந்து நீங்கள் மேலே தூவிட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இதை வந்துட்டு நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து சேஞ்ச் பண்ணிக்கலாம், சர்விங் பிளேட்டில் மாற்றிட்டு. ஸோ இதை வந்து நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிக்கலாம். ஸோ இவ்வளோ தாங்க இந்த ப்ரிப்ரேஷன், அவ்வளோதான். மல்லித்தலை தூவியாச்சு, இந்த ப்ரிப்ரேஷனோட ஃபினிஷிங் பொசிஷன் வந்தாச்சு. ஸோ இந்த ரெசிபி வந்துட்டு ரொம்ப உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வித்தியாசமான ஒரு டேஸ்ட் கிடைக்கும் உங்களுக்கு. இதை வீட்டில் அழகாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னங்கிறத என்னோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், இதை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா நம்ம போகிற லேட்டஸ்ட் வீடியோ எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு உடனே வந்து அப்டேட் ஆகும். ஸோ இதே மாதிரி நாளைக்கு ஒரு நல்ல ரெசிபியோட மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், டேக் கேர், பை.